இருக்கிறார்கள். யாரெல்லாம் தெரியுமா? அந்த வாதைகள் எல்லாம் மன்னன் கருங்காலி வாதை வந்து பிறக்கிறதா? முதல்ல யார் வந்து பிறக்கிறார்? மன்னன் கருங்காலி வாதை வந்து பிறக்கின்றார். இரண்டாவதாகவே சப்பானி வாதை வந்து பிறக்கிறதா? என்னப்பா சப்பானி வாதை என்று சொன்னா என்ன தெரியுமா? என்னப்பா ஒரு கால் ஒண்டியாக இருக்குமா, அதுதான் சப்பானி. நொண்டி வாதையாப்பா? நொண்டி வாதை. சரி, அது ஒரு வாதை. வாதைகளில் ஒருவித வாதை. ஆமா, ஈரக்குல வாதை. எடி என்னப்பா ஈரக்குல வாதை? அதென்னப்பா ஈரக்குல வாதை? ஈரக்குலை மட்டுமாப்பா சாப்பிடும்? எடி அது சாப்பிடாது, ஈரக்குலை எடுக்குமாக இருக்கும். அப்படியாப்பா? அது ஒரு பொல்லாத வாதை. சரி, ஒத்தச்சுட இசைக்கமை என்று விரைக்கிறாள். ஆமா, உதற்குல இசைக்கமை என்று விரைக்கிறாள். சரிதா, கோட்டை இசைக்கமையும் என்று விரைக்கிறாள். அது மட்டுமில்லாமல் கள்ளத்தடி வாடலும் என்று விரைக்கிறார்கள். சரி, இப்படி 21 வாதைகள் வந்து விரைக்கிறார்கள். அவருடைய 21 வாதைகளும் வேள்விக்குள்ள இருக்கிறாங்க. வேள்வியில் அப்படியே வளர்ந்து உருவானது கருவாகி அல்லவுடனே உருவெடுத்து இருக்கின்றார்கள் வேள்விக்குள்ள. பார்த்தால் வெளியே நின்ற தேவாதி தேவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? வேள்வியானது அளவுடனே வளர்ந்து வந்துகின்றது. உள்ளே உருவானது கருவாகி அளவுடனே அவர்கள் உருவும் வளர்கின்றது. பார்த்தால் குலமாக இசைக்கம்மையானவள். நம்முடைய பிள்ளைகள் இப்படி வேள்வி குலையில இருந்தா மாநிலர்கள் யாராவது அறிவார்களா? ஆமா, இந்த வேள்வி குலையில இப்படி அக்கறைக்குள்ள மறைஞ்சு நிற்கானே இந்த உலகத்தில் உள்ள பேர் உன்னை எப்படி ஐயப்பா அறிவார்கள்? அறிய முடியாதல்லவா என்று சொல்லி அம்மையான குலமான இசைக்கம்மையானவள் என்ன சொன்னால் தெரியுமா? என்ன சொல்லி அழைக்கின்றாள் அம்மா? அல்லவுடனே குறவை ஒளியானது எழுப்புகின்றாள். அப்படி குறவை ஒளியானது கேட்கக்கூடிய தருணத்திலே பார்த்தால் மன்னன் கருங்காலி என்ன இடமா செய்கின்றார்? தாயான குலமான இசைக்கம்மையானவள் கூப்பிடுறா. ஆமா, கண்டிப்பா தாயை கூட்டாளியான மகன் செல்லாம இருப்பாரா? முடியுமா? ஆமா, சொல்லாமதான் இருக்க முடியுமா? முடியாது என்று சொல்லி தாயான குலமான இசைக்கு அழைத்த பொழுது மன்னன் கருங்காலி எப்படி அப்பா அந்த வேலையிலிருந்து வெளியே வருகின்றார்? வெளியே வர்றாங்க. ஒவ்வொரு விதமான வாதைகளும் ஒரு விதத்தோடு வருகிறார்கள். அப்படி மன்னன் கருங்காலியானது தலையில் ஒரு வளர்ப்பாகும் அல்லகுடனை கட்டிக் கொண்டு வருகிறார். அப்படி மன்னன் கருங்காலி வாதையோடு மற்றுமுள்ள 21 மாடன்மார்கள் வாதைகளும் வருகிறார்கள். ஒவ்வொரு வாதையால் தாயான குலவாளருக்கு அழைக்கிறார். அப்பா மகனே, மன்னன் கருங்காலி அக்னியை விட்டு வெளியே வாப்பா, அகில உலகம் உன்னை அறிய வேண்டாமா, வாமகனே என்று சொல்லி அழைக்கிறார். இந்த வார்த்தை கேட்டவுடனே மன்னன் கருங்காலி அப்படியே 21 படியில் மேலே ஏறி அப்படியே வேள்வியை விட்டு வெளியே கால வைக்கிறார். அவர் அழகும் உருவத்தை பார்ப்பதற்கு எப்படி இருக்கான் தெரியுமா? வீரகிரமகன் வந்து நிற்பது போல இருக்கின்றார். அப்படி இருக்கின்றார். அடுத்து யாரை அழைக்கிறார் தெரியுமா? தாயானவே அப்பா முசிக்காட்டு இசைக்கு வெளியேற வருவா என்று சொல்லி அழைக்கிறார். இதோ வருகிறேன் தாயே அப்பா என்று சொல்லி பார்க்கும் பொழுது அம்மையானது எப்படி இருக்கா தெரியுமா? எப்படி இருக்கிறார்? ஒப்பனெல்லாம் வட்டெடுத்தி செந்தூரம் தலையை வைத்து அழகுடனே வெளியே வா. அது மட்டுமல்லாமல் மற்றுமுள்ள இசைக்குமார்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? எப்படி அப்பா அந்த வெள்ளிக்குழியில் இருந்து வெளியிலே வருகின்றார்கள். கைவலையில்
அப்பா தாயே என்னப்பா மகனே வேள்வியில் பிறந்து வந்திருக்கிறோம். ஆமா அப்பா வாங்கப்பா என்னுடைய மகன்களே என்று சொல்லி தாயான குலவாளை சக்கியம்மை என்ன செய்கிறாய் தெரியுமா? என்ன செய்கிறாய்? அழகு பிள்ளை அனைவரையும் அளவுடனே அரவணைத்து முகத்திலே முத்தமிடுகின்றார். அதாவது ஒரு தாயானவள் பிள்ளையானது வெளியே சென்று வீட்டுக்கு வறுமையானால் பிள்ளை எப்படி இருக்கிறா? என் பிள்ளை அருமை பிள்ளை வந்துட்டியா? ஆமா என்று சொல்லி ஆசை வார்த்தையை பேசுவார்கள். தருவங்க அதாவது வயிறு நிரம்பி இருக்குதா இல்லையான்னு பாப்பாங்க. ஆமா நம்ம மகனுக்கு